ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஒரு ரெசிபி வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா இட்லி உப்புமா. இது எல்லோரும் செய்வீங்க, பட் எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்கிறோம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டிருக்கேன். இதில் உங்களுக்கு என்ன வெஜ்ஜீஸ் வேணாலும் போட்டுக்கலாம், பட் நாங்கள் வந்து வெங்காயம் இஸ் ஃபைன். தென் அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இட்லியை என்ன பண்ணியிருக்கேன்னா ஊற்றி ஆற வச்சு உதுத்துருக்கேன். இது வந்து பழைய இட்லியில் தான் பண்ணணும்னு இல்லை, நான் இட்லி உப்புமா சாப்பிட்ணுனாலே புது இட்லி ஊற்றி தான் நான் பண்ணுவேன். ஸோ அதுதான். ஸோ இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன வெஜ்ஜி போடணுனாலும் போட்டுக்கலாம், இல்லை இதோடய நிப்பாட்டிக்கலாம், உங்களோட விருப்பம். இப்போ நான் இதில் வந்து இட்லி போட்டுட்டு காமிக்கிறேன் அடுத்த ஸ்டெப் என்னென்னு. இப்போ வந்து நான் இதில் வந்து வெங்காயம் போட்டுட்டு இட்லியை வந்து இதில் போட்டுட்டேன். இதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு போட போகிறேன், மஞ்சப்பொடி போட போகிறேன். ஆல்ரெடி இட்லி மாவுலேயும் உப்பு இருக்கும், பட் இதில் உப்பு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். பார்த்துக்கோங்க, உப்பு வந்து உங்களோட இது தான். அதுக்கடுத்து மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். மஞ்சப்பொடியும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. இதுக்கடுத்து என்ன போட போகிறேன்னா மிளகாப்பொடி. இது நம்ம வீட்டிலையே இட்லி பொடி சொல்லுவோம் இல்லையா, அது. ஸோ இது வந்து கடைசி பேட்ச், அதனால் நான் இதில் வச்சுருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து போடுறேன். மலைச்சாரல் மாதிரி இது வந்து அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவணும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கு வந்து லைட்டாக ஆயில் ஊற்றணும். ஆயில் ஊற்றிட்டு நல்லா நான் பரட்டிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு. நல்லா அந்த மிளகாப்பொடி போட்டு இட்லி பொடி போட்டு நல்லா வந்து இதை வந்து இது பண்ணிடணும். இதுக்கு வந்து வேணும்னா நீங்கள் வந்து பட்டாணி, கேரட் அதெல்லாம் போட்டுக்கலாம். மேலே வந்து கொத்தமல்லி வேணாலும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. 2 நிமிஷம்தான். அண்டு இதுக்கு தொட்டுக்கெல்லாம் எதுவும் தேவையில்லை. வேணும்னா நீங்கள் ஜீனியோ இல்லை சர்க்கரையோ வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து சாம்பார் ஊற்றி சாப்பிடுவேன். ஆக்சுவலி இட்லியை நீங்கள் அப்படியே தான் எடுத்துக்கணும், பட் சம்டைம் ஏதாவது ஸ்பைஸியாக சாப்பிட்ணும் அப்படின்னா இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.